உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா பகுதியில் மனைவியை அடமானமாக கேட்ட நபரை கொலை செய்த கூலி தொழிலாளியையும் அவரது மனைவியையும் போலீசார் கைது செய்துள்ளனர். சம்ஷேர் என்பவர் தனது பேட்டரி ரிக்ஷாவை அடமானமாக வைத்து ஹனீப் என்பவரிடம் 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். அதற்கு நாள் ஒன்றுக்கு 250 வட்டியாக கட்ட வேண்டும் என்ற நிலையில் சம்ஷேர் கடனை சரியாக கட்டவில்லை. இதனால் ஹனீப்பிடம் அவகாசம் கேட்டிருக்கிறார். ஆனால் அவர் மனைவியை அடமானமாக கொடுத்தால் அவகாசம் தருகிறேன் என ஆபாசமாக பேசியிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சம்ஷேரும் அவரது மனைவியும் சேர்ந்து ஹனீஃபை கொலை செய்துவிட்டு ஏற்கனவே அடமானமாக இருந்த ரிக்ஷாவையும் எடுத்துக்கொண்டு தப்பித்து ஓடியிருக்கிறார்கள். இருவரையும் கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் மூளை பிரச்சினையால் பாதிக்கப்பட்ட 3 வயது குழந்தையை மத சடங்கை பின்பற்றி உயிரிழக்க செய்த சம்பவம் பேசுபொருளாகியிருக்கிறது. ஐடி ஊழியர்களான வர்ஷா மற்றும் பியூஷ் ஜெயின் தம்பதியின் 3 வயது குழந்தை வியானா மூளை பிரச்சினையால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் மதகுரு ஒருவரின் ஆலோசனைப்படி ஜெயின் மதத்தின் சந்தாரா என்ற சடங்கை பின்பற்றி குழந்தையை உயிரிழக்க செய்வதென முடிவு செய்துள்ளனர். உணவு இல்லாமல் பட்டினி கிடந்து உயிரிழக்கும் இந்த சடங்கை கடந்த மார்ச் 21ஆம் தேதி குழந்தையின் பெற்றோர்கள் நிறைவேற்றியுள்ளனர். நெருங்கிய உறவினர்களுக்கு மட்டுமே தகவல் கொடுக்கப்பட்டிருந்ததால் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் உலகிலேயே மிக சிறு வயதில் சந்தாரா சடங்கை பின்பற்றிய குழந்தை என்று வியனாவுக்கு கோல்டன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் சான்றிதழ் வழங்கியது. இதைத் தொடர்ந்தே இந்த சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.